السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் பற்றி பேசுவதற்கும் அவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஹதீஸ்களை படிப்பதற்கும் வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹை போற்றியவனாய், அன்பார்ந்தவர்களே, நாம் படிப்பினை தரக்கூடிய பல சம்பவங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழருக்கு சொன்ன பல செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய தர்மமானது எந்த விதத்திலும் அது வீணாகாது என்பதை உணர்த்துவதை போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை, முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். ஆக நாம் எந்த விதமான தர்மத்தை நாம் எப்படி கொடுத்தாலும் அதற்கான கூலி நமக்கு கிடைத்துவிடும் என்பதை நாம் இங்கு விளங்கி கொள்ள வேண்டும். ஆக இந்த மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன் சமூகத்தில் வாழ்ந்த ஒருவர் நான் தர்மம் செய்ய போகிறேன் என்று அவருடைய தர்ம பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இரவிலே வெளியேறுகிறார். இரவிலே வெளியேறி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த தர்மத்தை ஒருவரிடம் கொடுக்கிறார். அவர் யார் என்று பார்த்தால் திருடர். ஒரு திருடனிடத்தில் அவர் தர்மத்தை கொடுத்து விடுகிறார். மறுநாள் காலையில் மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், நேற்றைய இரவு திருடனுக்கு தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. உடனே இவர் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே சொல்கிறார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், திருடனுக்கு நான் தர்மம் செய்திருக்கிறேன், உனக்கே எல்லா புகழும், இருந்தாலும் நாளை தினமும் நான் தர்மம் செய்வேன் என்று அதே போன்று தன்னுடைய தர்ம பொருட்களை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் வெளியேறுகிறார். இரவு நேரத்தில் வெளியேறினால் அன்றைய இரவு ஒரு பெண்ணுக்கு தர்மம் செய்கிறார். அந்த பெண்ணானவள் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண். கடைசியில் காலையில் பேசப்படுகிறது, நேற்றைய இரவு ஒரு விபச்சாரிக்கு தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பேசப்பட்டது. இவர் கேட்கிறார், மீண்டும் சொல்கிறார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு நான் தர்மம் செய்திருக்கிறேன் என்று அவர் மறுபடி தனக்குள் சொல்லிக் கொள்கிறார், நாளைய தினமும் நான் தர்மம் செய்வேன் என்று. மறுநாள் மீண்டும் தர்ம பொருட்களை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் செல்கிறார். அன்றைய இரவில் இன்னொரு நபருக்கு தர்மம் கொடுக்கிறார். தர்மம் கொடுத்தால் அவர் யார் என்று பார்த்தால் அவர் ஒரு பணக்காரர். பணக்காரருக்கே தர்மத்தை கொடுத்துட்டார். காலையில பேசப்படுது, நேற்றைய இரவு ஒரு பெரிய ஒரு பணக்காரருக்கு தர்மம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று பேசப்பட்டவுடன் அவர் சொல்கிறார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அல்லாஹ்வே ஒரு திருடனுக்கும் ஒரு விபச்சாரிக்கும் ஒரு பணக்காரனுக்கும் நான் தர்மம் செய்திருக்கிறேன், அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும் சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த தர்ம பொருள் கொடுத்துட்டு வந்துட்டார். காலையில இந்த மாதிரி செய்திகள் பேசப்பட்டவுடன் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவர் இருக்கிறார். அவருடைய கனவில் காட்டப்படுகிறது, அவர் கனவில் சொல்லப்படுகிறது, நீ யாருக்கெல்லாம் தர்மம் செய்தாயோ, நீ முதலாவது தர்மத்தை ஒரு திருடனுக்கு நீ செய்தாய்,
நீ செய்த அந்த தர்மமானது அவனை அந்த திருட்டு தொழிலிருந்து வெளியே வருவதற்கு அது உதவலாம். இரண்டாவதாக நீ தர்மம் செய்தது ஒரு விபச்சாரிக்கு நீ தர்மம் செய்திருக்கிறாய். அப்படி ஒரு விபச்சாரிக்கு நீ தர்மம் செய்தது அவள் அந்த தொழிலை விட்டு அவள் வெளியே வருவதற்கு உன்னுடைய தர்மமானது உதவலாம். மூன்றாவது நபராக நீ தர்மம் செய்தது ஒரு பணக்காரனுக்கு நீ தர்மம் செய்திருக்கிறாய். அந்த தர்மமானது அம்மல் கனி, நீ கொடுத்த அந்த பணக்காரனுக்கான தர்மமானது என்ன என்று சொன்னால் லஅல்லஹு, அவர் இப்படி ஆகுவதற்கு கூடும். அவர் படிப்பனை பெற்று அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு அவர் மற்றவர்களுக்கு தர்மம் செய்வதற்கு அவர் படிப்பினை பெற்று கொடுப்பதற்கு கூடும் என்பதாக அவருடைய கனவில் சொல்லப்பட்ட செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தியானது புகாரில 1421வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக இந்த சம்பவத்திலிருந்து நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, உண்மையில் அந்த தர்மமானது அவர்களை அந்தந்த தொழிலில் இருந்தும் யார் தர்மம் கொடுக்காமல் இருக்கிறாரோ அவரை தர்மம் கொடுப்பதின் பக்கமும் தூண்டும். உண்மைதான். ஏனென்று சொன்னால், திருடக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம், அல்லது ஒரு பணக்காரனாக இருக்கலாம். இந்த திருடக்கூடியவனாக இருந்தாலும் அவன் திருடுவதற்கான காரணம் என்ன? அவனுடைய வறுமை. தனக்கு பொருளாதாரம் இல்லாததினால் எப்படியாவது அதை ஈட்டிக் கொள்ள வேண்டும், தானும் ஒரு பணத்தில் ஒரு முன்னிடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் அடுத்தவர்களுடைய பொருளை திருட ஆரம்பிக்கிறான். அதுவே அவனுக்கு தர்மங்கள் ஜக்காத்துகள் கொடுக்கப்படும் பொழுது அவன் என்ன செய்வான்? தன்னுடைய வறுமையை போக்கிக் கொண்டு இந்த தவறிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போன்று விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய வயிற்று பொழைப்பிற்காக வேண்டி இப்படி ஒரு தவறான ஒரு செயலை செய்து பிழைக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவளுக்கும் பொருளாதார உதவி செய்யப்பட்டு அவள் மேலிடத்துக்கு வரும் பொழுது அவளும் அந்த தொழிலை விடுவதற்கான ஒரு வாய்ப்பை அமையும். அதே நேரத்தில் யார் பணத்தை வைத்துக் கொண்டு தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் செய்து கொண்டிருப்பார்களோ, பணத்தை வைத்துக் கொண்டு மற்ற மக்களுக்கு தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் செய்து கொண்டிருப்பார்களோ, அல்லது அவர்களிடத்தில் கஞ்சத்தனம் இல்லாவிட்டாலும் தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் வராமல் இருப்பார்களோ, அவர்களுக்கே கொண்டு தர்மம் கொடுக்கும் பொழுது அவர் உள்ளம் குத்தத்தான் செய்யும். நாம இவரை விட பெரிய இடத்துல இருக்கிறோம், கடைசியில் நமக்கே தர்மங்கள் கொடுக்கிற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க, ஆனா நாம கொடுக்கலையே என்று அவர் தன்னுடைய உள்ளத்தில் ஒரு படிப்பினையை பெற்று அல்லாஹ் தனக்கு எதை கொடுத்தாரோ அதை தர்மம் செய்யக்கூடியவராக அவர் மாறுவார் என்ற செய்தியை இந்த ஹதீஸில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இதிலிருந்து நாம் இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் தர்மம் நாம் யாருக்கு கொடுத்தாலும் கண்டிப்பான அதற்கான கூலியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆக அன்பானவர்களே, அப்ப தர்மம் என்று பொருளாதாரத்தை மட்டும்தான் வைத்து தர்மம் செய்யணுங்கிறது அல்ல. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? தர்மங்கிறது காசு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும், அப்படி அல்ல. அன்பானவர்களே, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வார்கள், மற்ற ஹதீஸ் நூல்களையும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. தர்மம் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தர்மத்தில் சிறந்த தர்மம் எது தெரியுமா? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய வாயில் ஊட்டிவிடக்கூடிய ஒரு கவலை வாய் இருக்கிறது, தர்மத்தில் சிறந்த தர்மம். வழி தெரியாதவருக்கு வழிகாட்டுவது சிறந்த தர்மம் தர்மத்தில் உள்ளது, அவருக்கு தர்மத்துடைய கூலி கிடைக்கிறது. அதே நேரத்தில் வாகனம் இல்லாதவருக்கு வாகனத்தில் ஏற்றி செல்வது தர்மம் என்று இப்படி தர்மத்துடைய வகைகள் நிறைய விஷயங்களில் நமக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்கள், அந்த அடிப்படையில் பொருளாதாரம் உள்ளவர்கள் பொருளாதாரத்தை கொண்டு இந்த மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும், பொருளாதாரம் இல்லாதவர்கள் நம்முடைய நடத்தையை கொண்டு பழக்கத்தை கொண்டு பேச்சுகளை கொண்டு அடுத்தவருடைய உள்ளங்களை காயப்படுத்தாமல் இருக்கக்கூடியவர்களாகவும், நல்லதை பேசக்கூடியதாகவும் நல்லதை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஆக இந்த மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தை கடந்து செல்லும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என பிரார்த்தனை செய்தவனாகவும், அதே நேரத்தில் யாரெல்லாம் நம்முடைய ஊர்களில் யாரெல்லாம் நம்முடைய சொந்தங்களில் மரணத்தை அவர்கள் எட்டியிருப்பார்களோ அல்லாஹுடைய கபர்களை அல்லாஹ் விசாலமாக்கி, அல்லாஹுடைய கபர்களில் ஒளியை ஏற்படுத்தி, அல்லாஹுடைய கேள்விகளை லேசாக்கி, அல்லாஹுடைய நல்லவுடைய பட்டியலில் சேர்த்து அவருடைய குடும்பத்திற்கு நிம்மதியான ஒரு மன நிம்மதியை கொடுத்து நாளை மறுமையில் அவர்களையும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் குடும்பத்தோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்ற இந்த இடத்தில் அதிமனியமாக பிரார்த்தனை செய்வோம். எதை கேட்டோம் அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருவான பிரார்த்தனை செய்தவனா இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஹாதா மஹிந்து வ இன்முந்தல்லாஹு குலி குலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் அஸ்தஅஃபு அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.